என்னை தேடி வரும் பிரச்சனைகள் நான் வேணா சொன்னாலும் தேடி வருகிறது. எஸ், வாசன் மறுபடியும் ஒரு ஆனால் நான் என்ன சொல்கிறதுனா, இது ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வீடியோலாம் கிடையாது. ஆனால் உண்மையாகவே சில டைமில் பேசணும் அப்படின்னு தோன்றதால தான் இந்த வீடியோன்றதை நான் மெயினாக பண்ணுறேன். அந்த ஒரு பால் பைத்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பாம்பு, ஆக்சுவலாக அது நிறைய பெட் ஷாப்பில் எக்ஸாட்டிக்காக அதை சேல் பண்ணுறாங்க. இந்தியா வைஸு நிறைய இடத்துல இருக்குது எக்ஸாட்டிக்காக. சென்னையிலே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அதை சேல் பண்ணுறாங்க. நம்ம வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா அது பெட்டாகவே வீட்டில் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸை ஃபஸ்ட்டு ஒரு பெட் ஷாப்பில் விற்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸும் லைசன்ஸ் இருக்கும். இல்லீகலாக ஒரு பெட் ஷாப்பில் இதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்லி அஃபென்ஸ். அப்போ கூட இது ஒரு கஸ்டமர் கையில் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஆள் கையில் கொடுக்குறாங்க, அதை வச்சு சும்மா இது வீடியோ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் நாட் என்டையர்லி அந்த பையனோட மிஸ்டேக்காக கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன் இந்த மீடியா ஆக்சுவலாக அப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு கடையிலேருந்து எடுத்துன்னு வராங்க. இப்போ நான் எடுத்துன்னு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். சும்மா அந்த பாம்புக்கு லைசன்ஸ் இருக்கா, அவங்க அப்பா அம்மா யார், எப்போ பிறந்தது, என்ன நட்சத்திரம்ல பார்த்தா நான் எடுத்துன்னு வருவேன். அது ஒரு பெட்டு ஒரு கடையில் இருக்குது. நான் போயிட்டு அண்ணா இது லீகலா இல்லீகலா, நீங்கள் லீகலாக தான் கடை நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்கவா முடியும்? ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஒரு வீடியோ பண்ணது, அது ஒரு கேஸை போட்டு அந்த கடைக்காரங்க மேலே தான் நீங்கள் போய் கேட்கணும். அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, எங்கேருந்து எடுத்துன்னு வந்தீங்க, அது என்ன டைப் ஆஃப் ஸ்னேக்கு, இது பெட் ஷாப்பில் அலோவ்டா, இந்தியாவில் அது இதுக்கான இருக்கா, ப்ளூ கிராஸில் ஆக்சுவலாக அதுக்கான ஒரு இது இருக்கா, இந்த மாதிரி பெட்ஸ்லாம் கடையில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்றது, இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அந்த கடைக்காரங்கிட்ட நீங்கள் போய் கேட்டு அந்த கடைக்காரனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கடைக்காரனுக்கு பற்றி வீடியோ போட்டால் தெர் இஸ் எ லாஜிக் இன் இட். பட்டு இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு எடுத்துன்னு வந்து வாசன் கையில் வச்சு போட்டதுக்கெலாம் டிடிஎஃப் வாசன், இது டிடிஎஃப் வாசன், இது நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கள் மீடியா சேனல்ஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதில் வாசன் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போனால் நான் ஒரு பெட் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு, ஒரு பாம்பு ஒன்று இருக்குது அப்படின்னா சும்மா கையில் எடுத்து ஒரு ரீல்ஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் தப்பானவன் ஆகிடுவேன்னா, அது அந்த கடையில் விற்கிறாங்கன்னா கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, லைசன்ஸ் இருக்கா, இதெல்லாம் நீ விற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு இது இருக்கா, இதெல்லாம் இல்லீகலு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம விற்கவே கூடாது பெட் ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு சீல் போடுங்க. இல்லை அந்த கடையில் போய் பிரச்சனை பண்ணுங்கள். சும்மா கையில் எடுத்து வீடியோ பண்ணவங்களை பிரச்சனை பண்ணால் அப்படின்னு பார்த்தா யாருமே பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீடியா சேனல்ஸ் ஏன் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, சுற்றி எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் அதை பற்றி வீடியோ நேற்றே பண்ணியிருப்பேன், பட் யோசித்தேன். பட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைலாம் மாட்டிகிட்டே இருக்காப்புல, பைக் லைசன்ஸோ கேன்சல் ஆச்சு, ஏதோ சம்திங் தெர் இஸ் நத்திங், அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் ஏன் தூண்டிகிட்டே இருக்கீங்க பிரச்சனைகளை? ஒரு பால் பார்த்தோன்னா கையில் வச்சு ஒரு வீடியோ பண்ணுற தப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழில் நம்ம செலிப்ரிட்டிஸே எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா ரீல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, வேறு கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க தெரில, நம்ம இந்தியாவிலையும் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலாம் ஒரு இது பண்ணுங்கள், அவங்கள பற்றி ஒரு வீடியோஸ் போடுங்க. அதுதான் எனக்கு புரியல. இப்போ லாஸ்ட்டு 1 year 2 yearsஸாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே தான் எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் ஒரு கண் இருக்குது. இது என்னென்னா, ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில், மீடியாவில். அதை மறைக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தரும் உள்ள தூக்கி போடுறது. ஏன் இப்படி? அதுதான் எனக்கு புரியல. இதை நம்ம பேசாமல் என்னால் இருக்க முடியல. அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ கூட நான் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். நியூ இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல. ஐ திங்க் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி நம்ம அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் இது 2025. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். என்ன தான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், என்ன தான் துரோகங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெசல்யூஷன், இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்தின்லாம் கிடையாது. 2024 என்ன நடந்திருக்கோ 2025 அப்படி தான் போகும். நம்ம தான் இம்ப்ரூவ் ஆகணும் ஒரு வருஷம். இது 2025 ஃபஸ்ட்டு மந்தில் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 11 மாதம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே போயிட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அப்படி தான் லைஃப் மாறும். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ரொம்ப மைண்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸ்டார்ட்டா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது பொய்தானோ.
தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.